குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவை எடுப்பது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, சில நேரங்களில் உங்களால் சரியான முடிவெல்லாம் எடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய தெளிவு பெற்ற மனிதராக இருந்தாலும், எவ்வளவு பக்குவம் பெற்றவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அனுபவசாலியாக நீங்கள் இருந்தாலும், 24 மணி நேரமும் நான் சரியான முடிவை எடுப்பேன், என்னால் எடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. நிச்சயமாக அப்படி இருக்க முடியாது. பெரிய பெரிய மகான்களே தவறு செய்திருக்கிறார்கள், பெரிய பெரிய ஞானிகளே தவறு செய்திருக்கிறார்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் தப்பு பண்ணுறாங்க. அப்போ விஷயம் என்னென்னா, தப்பு பண்ணி கற்றுக்குறாங்க. என்னால் அது சரியான முடிவு தான் அப்படின்றதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. ரத்தன் டாட்டா கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாங்க, நீங்கள் எப்படி எப்பயுமே சரியான முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, யார் சொன்னால் நான் எப்பயுமே சரியான முடிவு எடுக்கிறேன்னு? நிறைய நேரங்களில் நானும் தவறான முடிவை தான் எடுப்பேன். பட் நான் அதை எப்படி சமாளிப்பேன்னா, முதல்ல முடிவு எடுத்துருவேன். அப்புறம் அதற்கு உண்டான விளைவுகள் சாதகமாக வந்தாலும் சரி, பாதகமாக வந்தாலும் சரி, அந்த முடிவை நான் சரியான முடிவாக நான் மாற்றிடுவேன் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மிகச்சரியான அணுகுமுறை என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு கல்வியில், உங்கள் வாழ்வியலில் நீங்கள் கற்றுக்கிறதுல, பிஸ்னஸில், பர்சனல் லைஃப் வாழ்கிறீங்க, பல விஷயத்தை கற்றுக்கிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, போகிறீங்க, வர்றீங்க. ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து, அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை வச்சு நான் கரெக்டான முடிவை எடுத்துருவேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க, உங்களோட லேர்னிங்கில், அனுபவத்தில் இப்படித்தான் வரும், இந்த ரிசல்ட்டு தான் வரும், நீங்கள் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறீங்க. ஆனால் போகும்போது அது அந்த மாதிரி நடக்காமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, அந்த முடிவை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம். அப்போ நீங்கள் அதுக்காக உட்காந்து வருத்தப்படக்கூடாது. ஒரு முடிவு நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது பாதிக்காத அளவுக்கு அதை சரிப்படுத்துவதற்காக முழுமுதற் முயற்சிகளை எடுக்க வேண்டும். இதனால தான் ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்கன்னு சொல்கிறது. குருட்டுத்தனமான ரிஸ்க்கு கிடையாது. இப்போ இந்த இடத்துலேருந்து குதிக்கிறது ரிஸ்க்கு. நான் எதுவுமே பண்ணாமல் குதிப்பேன்னு நீங்கள் குதிச்சிங்கன்னா உயிர் போகும், கை கால் உடையும், என்ன வேணாலும் ஆகலாம். இது குருட்டுத்தனமான ரிஸ்க். இப்போ நீங்கள் ரிஸ்க் இப்படி எடுக்கக்கூடாது. இப்போ குதிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கீழே ஏதாவது ஒரு சேஃப்டி மெஷர்ஸோட கீழே ஒரு பெரிய ஒரு பலூன் மாதிரி வச்சுட்டு, இல்லை கீழே பார்த்திங்கன்னா பெரிய பெட்டு மாதிரி வச்சுட்டு, பாதுகாப்புக்கு ஆட்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குதிங்க. குதிக்கிறதுக்கு உண்மையாகவே அவசியம் இருக்குது. ஏதோ ஒரு ஷூட்டிங் எடுக்கிறீங்கன்னா, இல்லை முக்கியமான அவசியம் ஏதோ ஒன்று இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஷூட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, குதிக்கிறதுக்கு அவசியம் இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களை குதிக்க சொல்லலை. ஒரு குதிக்கிறதுலேயே இவ்வளோ தூரம் நம்ம கவனமாக குதிக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம பிஸ்னஸில், நம்ம லைஃப்பில் ஒரு திருமணம் பண்ண போகிற முடிவாக இருக்கட்டும், தொழில் தொடங்க போகிற முடிவாக இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போகக்கூடிய முடிவாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒருத்தர் கூட டேட்டிங் போகிற முடிவாக இருக்கட்டும், எல்லாமே ரிஸ்க்கு தான். என்ன வேணாலும் நடக்கலாம். மேலேயும் போகலாம், மிடிலாகவும் இருக்கலாம், ஒன்றாகாமையும் இருக்கலாம், கீழேயும் போகலாம், செத்தும் போகலாம். அப்படின்றப்போ என்ன வேணாலும் நடக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில பல முடிவுகள் எடுக்கும்போது அது எப்பேற்பட்ட அனுபவங்களை வேண்டுமானாலும் கொடுக்கும். அதை நம்மளால் தாங்கிக்க முடியலாம், தாங்கிக்க முடியாமையும் இருக்கலாம். ஆனால் அந்த முடிவை நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க. ஒன்று நீங்கள் எடுத்திருப்பீங்க, இல்லை உங்களை வேறு யாராவது எடுக்க வச்சுருப்பாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த முடிவை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதை நான் எடுத்த முடிவு தான்ற பொறுப்பெடுத்துக்கிட்டு அதை சரிப்படுத்துவதற்கு மேக்ஸிமம் முயற்சி எடுத்து அதை சரி ஆக்கிடணும். இல்லை அந்த எடுத்த முடிவு சரியே ஆக்கவே முடியல, என்ன ஆனாலும் முடியல அப்படின்னா அதை ஒரு லெசனாக கற்றுக்கிட்டு அடுத்த டைம் அந்த தப்பை பண்ணாமல் பாசிட்டிவான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அப்போ தொழில் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எல்லா முடிவுகளையும் எப்பேற்பட்ட ஞானியாலும், எப்பேற்பட்ட மகான்களாலும், எப்பேற்பட்ட மனிதர்களாலும், எப்பேற்பட்ட தொழில் முனைவோராலும், எப்பேற்பட்ட பிஸ்னஸ்மேனாலையும் மிகச்சரியாக எடுக்க முடியாது. அப்போ நிறையா பேர் அந்த அனுபவத்துக்கு அப்புறம் தான் கற்றுக்குறாங்க. அப்போ நீங்கள் வெளியே பார்க்குற அந்த காட்சியை வச்சு, பாறையை வச்சு அவன் கரெக்டான முடிவை தான் எடுக்கிறான்ற மாயையில் போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க. முடிவை எடுங்க. மேக்ஸிமம் சந்தோஷம், நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்துருச்சுன்னா ஹாப்பி. ஒருவேளை நெகட்டிவான ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதை சரியாக மாற்றிக்கங்க. அதை பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக எடுத்துகிட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். லைஃப் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை புரிந்து கொள்ளும்போது முடிவுகளை நீங்கள் சரியாக எடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. முடிவுகளை மேக்ஸிமம் சரியாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம சரியாக மாற்றிக்கலாம். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா பூட்டானில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான, அற்புதமான, சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www
பரம்பொருள் ஃபவுண்டேஷன்.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பாத்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையா வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைம்ல நம்ம பண்ற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைம்ல 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைன்ல வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.